நம்ம ரெயின்சிகா பர்த்டேக்கு பிரின்சஸ் டால் கேக்க பாப்பாவோட தாய் மாமா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. என்னோட சைடுல பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் வேண்டாம், அந்த செலவுல பசியோட இருக்கிற மக்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் சைடுல பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு பண்ணியாச்சு. என் ஒய்ஃபோட சைடுல அவங்க அண்ணன், அதாவது நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட தாய் மாமா, ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுக்கலாம், நீங்க பிள்ளையை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரெயின்சிகாவுக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா நம்ம ரெயின்சிகா பாப்பா வந்த உடனே பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா இதுவே எங்களுக்கு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நம்ம ரெயின்சிகாவுக்காக பேனர், பலூன் செட்டிங், அப்புறம் பெரிய பிரின்சஸ் டால் கேக், வந்த எல்லாருக்குமே அவங்க வீட்டுல கறி விருந்து. நம்ம ரெயின்சிகா பாப்பா கேக் வெட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஃபைனலா நம்ம ரெயின்சிகா பாப்பா கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கேக் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த எல்லாருக்குமே விருந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஃபங்க்ஷன் வச்சதுனால சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்குறதுக்கு டைம் கிடைக்கல. சோ எல்லாருமே நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு கிஃப்ட் கேஷாவே கொடுத்துட்டாங்க.